சிவசங்கர் மேனன் எழுதிய நூலில் இருந்து வரக்கூடிய சில சர்ச்சைகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு பேசலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அது தவிர இன்னும் அங்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையில் புலிகளை அழிப்பது என்கிற இந்திய கொள்கையோடு மிக நெருக்கமான உடன்பாடு இருந்தது. அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு கருத்தினை அவர் இப்போது வெளிவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஈழத்தமிழர்கள் சார்ந்து தமிழக அரசியல் தலைவர்கள் செயற்படுகிறார்கள், அவர்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள் என்கிற எதிர்பார்ப்புக்கெல்லாம் இருந்த ஒரு சூழலில் அதனை அவர்கள் செய்யாவிட்டாலும் நாங்கள் செய்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருந்த வேளையில் ரகசியமாக அவர்கள் இத்தனை உடன்பாடுகளையும் எட்டி இருக்கிறார்கள் என்பது இப்போது வெளியாகி இருக்கிறது. தவிரவும் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இந்த இறுதி போர் அல்லது இந்த போருக்காக 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஸ்ரீலங்கா அரசு செலவு செய்திருக்கிறது என்கிற விடயம் முதற்கொண்டு மக்கள் இறப்பு வரையில் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் அடைந்து கொண்டு பேசலாம். நான் கருணாநிதி முதலில் விட்ட இடத்திலிருந்து வர வேண்டும். உண்மையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தமிழக மக்களுடைய வாக்குகளில் நம்பியிருக்கிறவர்கள். அந்த வாக்குகள் தான் அவர்களை ஆட்சிக்கு தெரிவு செய்கிறது. அதே போன்று ஈழத்தில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பது பற்றிய மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஆத்திரமும் வேதனையும் தமிழகத்தில் இருந்து கொண்டிருந்த சமயத்தில் ஏன் இந்திய வெளிவார கொள்கையில் புலிகளை அடிக்க வேண்டும் என்கிற விடயத்தில் அவர்கள் உடன்பட்டு போனார்கள் அல்லது ஏற்றுக்கொண்டார்கள் என்று அதாவது என்ன காரணம் இருக்கிறது? அதாவது விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் அல்லது தமிழ் மக்களை அழிக்க வேண்டும் என்பதற்கு அப்பால் அந்த விடுதலை புலிகளை காப்பாற்ற வேண்டும் அல்லது காப்பாற்றக்கூடாது. மேற்குலகம் நாடுகள், அதாவது அமெரிக்கா, நோர்வே போன்ற நாடுகள் அவரை காப்பாற்ற முயற்சிக்க போது அவர்களை காப்பாற்றக்கூடாது என்ற வெளியுறவு கொள்கைக்கு முழுமையாக ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அதற்கான காரணமாக இவர் இந்த புத்தகத்தில் முன்வைக்க முடியும் என்று கேட்டால், அவர் சொல்கிறார், விடுதலை புலிகள் ஏற்கனவே இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை, தமிழ் அரசியல் தலைவர்களை கொண்டு விட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழர்கள் மத்தியில் ஒரு ஏகப்பிரதிநிதிகளை தம்மை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஈழம் என்ற ஒரு விடயம் விடுதலை புலிகளுடைய கனவு பலிக்கும் பட்சத்தில் ஈழம் என்பது அதாவது தமிழ்நாட்டையும் இணைந்ததாகத்தான் அவர் பெரிய தூர்நோக்கில் அவர் பார்த்திருந்தார் என்றும். ஆக ஈழத்தை அமைக்கும் போது அங்கும் தலைவராக வரக்கூடிய தான் அங்குள்ள அரசியல் தலைவர்களையும், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் நிர்மூலம் செய்துவிட்டுத்தான் அல்லது அழித்து விட்டுத்தான் அவர் ஒரு தமிழ் மக்களுடைய, ஈழத்தமிழ் மக்களுடைய, தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவராக அவர் முனைந்திருந்தார் என்ற ஒரு செய்தியை நான் நினைக்கிறேன் பிரணாப் முகர்ஜி, எம்.கே. நாராயணன் போன்றோர் இலங்கை, இந்திய, தென்னிந்திய அதாவது தமிழக தலைவர்கள் தலையில் அதை பூத்தி இருக்கிறார்கள் போல தெரிகிறது. அதற்காகத்தான் அவர்கள், அதன் பின்னர் தான் அவர்கள் இந்த வெளியுறவு கொள்கைக்கு அவர்கள் முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி இவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அரசியல் வேறுபாடுகள், கட்சி பேதங்களுக்கு அப்பால் சென்று இந்த வெளியுறவு கொள்கைக்கு, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு ஆதரவளிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்களை தள்ளியிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்கா அல்லது நோர்வே ஊடாக விடுதலை புலிகளுடைய முக்கிய தலைவர்களை சரணடைய வைப்பதற்கு அல்லது உயிரோடு பிடிப்பதற்கு அல்லது அவர்களை காப்பாற்றுவதற்காக உயிரோடு காப்பாற்றுவதற்காக சில முயற்சிகள் நடந்ததாக பரவலாக நாங்கள் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். அது பற்றிய பல சர்ச்சைகள் ஏற்கனவே வந்திருக்கின்றன. இந்த விடயத்தில் இந்திய வெளிவார கொள்கைக்கும் அவற்றுக்கும் இருந்த சிக்கல் என்னவாக இருந்தது? அதாவது இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்தியாவினுடைய ரஷ்ய இந்திய உறவுக்கு அப்பால் அதன் பிற்பட்ட கால பகுதியில் ரஷ்யா உடைந்ததன் பின்னர் பிற்பட்ட கால பகுதியில் இந்தியாவுடைய உறவு என்பது அமெரிக்காவுடன் மிகவும் புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது. எனவே இந்தியா பொறுத்தவரை இந்தியா ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு உறுப்பினராக வர விரும்புகிறது. அந்த முக்கிய ஒரு 5 நாடுகளுடன் தானும் சேர்ந்து முன்பாக வர வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கு அமெரிக்காவுடைய ஆதரவு என்பது நிச்சயம் தேவை. என்று கேட்டால் வீட்டு அதிகாரத்துடன் ரஷ்யாவும் சீனாவும் இருக்கும் போது ஏனைய நாடுகள், பிரித்தானியா போன்ற நாடுகள் சப்போர்ட் பண்ண ஆதரவு அளித்தாலும் கூட அமெரிக்காவுடைய ஆதரவு என்பது மிகவும் தேவைப்பட்டது. ஆகவே அந்த பெரும்பான்மை பெற்றுக்கொள்வதற்காக அமெரிக்காவுடன் தமது ராஜீக உறவுகளை புதுப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த வகையில் இந்தியா, அதாவது உங்களுக்கு தெரியும், பராக் ஒபாமா அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது முதல் குறிப்பாக அவரது கன்னி உரையில் சொல்ல முதலாவது நாடாக இந்தியா இருந்தது. அதாவது அடுத்த நூற்றாண்டில் டிரைவிங் கோர்ஸ் த வேர்ல்ட்ஸ் எக்கனமி, இந்தியா வில் பி இன் த டிரைவிங் சீட். அதாவது இந்தியாவுடைய அந்த உலக பொருளாதாரத்தினுடைய முக்கிய கருவியாக இந்தியா இருக்க போகிறது. ஆகவே இந்தியாவை நோக்கிய பயணமாக மேற்குலகம் இருக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிவித்தார். ஆகவே பொருளாதாரத்தினுடைய அந்த பெண் சமூகத்தை வைத்துக்கொண்டு உலக பொருளாதாரத்தினுடைய கட்டுக்கோப்பை அவர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த நிலையில் பிராந்தியத்தில் கால் ஊன்றதுக்காக முயற்சி கொண்டிருக்க அமெரிக்காவுக்கு இந்தியாவோட உதவி தேவைப்பட்டது. ஆகவே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு அப்பால் அதனை முரண்பட்டு கொண்டு இந்த இலங்கையை தலையிடுவதற்கு இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் தயாராக இருக்கவில்லை. ஆகவே உங்களுக்கு தெரியும், ஈவன் எரிக் சொல்ஹெய்ம் கூட ஒவ்வொரு முறையும் சமாதான முயற்சிகளில் ஈடுபடும் போது இலங்கைக்கு வருவதற்கு முன்பதாகவும் இலங்கைக்கு வந்ததன் பின்னரும்
இந்தியாவுக்கு சென்று விட்டு தான் செல்வார். ஆகவே இந்தியாவை எப்போதுமே தமக்கு சார்பாக இல்லை, இந்தியாவை இந்த விடயத்தில் அந்த இந்தியாவுடைய நிலைப்பாடு தெரிந்து கொண்டும் கூட இந்தியாவுக்கு இந்த தகவலை தெரிவிக்கும் ஒரு நிலைப்பாட்டில் தான் அமெரிக்காவும் நோர்வே இருந்தது தான் யதார்த்தமாக இருந்தது. ஆகவே அடுத்து இந்த ஒரு மாய உருவாட்டப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்கா பொறுத்தளவில் அமெரிக்கா புலிகளை காப்பாற்ற ஒன்ற நோக்கம் இருந்திருக்காது. ஏனென்றால் விடுதலை புலிகளையும் விடுதலை புலிகளுடைய இராணுவ பலத்தையும் பெருமளவில் அடித்து நொறுக்குவதற்கு அந்த நிர்மூலம் செய்வதற்கு அமெரிக்காவுடைய புலனாய்வும் அதனுடைய இராணுவ சேவைகளும் பெருமளவில் உதவி செய்திருந்தது நாங்கள் பதிவிட வேண்டும். அந்த கருத்தோடு இந்த இடத்தில் நேர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பல நேர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கின்றீர்கள். காத்திருந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. முதலில் வருகின்றவரை இப்போது இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தினேஷ், நான் ஆனந்தன். சொல்லுங்கள் ஆனந்தன். என்னென்ன சொன்னால், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிவசங்கமனுடைய அந்த கருத்துக்கள் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே 2007ஆம் ஆண்டில் இருந்தே இந்தியா நிலப்பாடு எப்படி நாங்கள் அறிந்து கொண்ட மக்களில் ஒருவராக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இந்தியா கூட இலங்கையில் எங்கள் ஈழத்தை அழித்ததுக்கு காரணங்கள் விடுதலை புலிகள் அழிக்கணும் என்ற ஒரு காரணம் எப்படிப்பட்ட என்னென்னு சொன்னால், இந்தியாவுக்கு எதிராக இலங்கை சீனாவும் பாகிஸ்தானும் அங்கே நிலை கொண்டு விட்டால் தங்களோட பிராந்தியத்துக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு வகை ஒரு அச்சம் அங்கே இருந்த காரணத்தினால் அங்கே இலங்கையில் உள்ள போரை அழித்து இலங்கை தங்கள் கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டுகளை இந்தியா அன்று வரை இருந்து கொண்டு வருகின்றது. இப்போது இந்த நிலைப்பாடு இந்திய வெளிமாற கொள்கை பற்றி பல விவாதங்கள் நடந்திருக்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, சிவசங்கர் மேனன் எழுதியிருக்கிற நூலில் குறிப்பாக தமிழக தலைவர்கள் இந்த விடயத்தில் இந்த கொள்கைகள் இந்திய மத்திய அரசோடு இணங்கி போனார்கள் என்பதுதான் இங்கே வந்திருக்கக்கூடிய சிக்கல் மிகுந்த ஒரு செய்தி. அது பற்றி உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். நிச்சயமா நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து நான் உங்களோட ஊடகத்தை சொல்லி வருகின்றேன். ஏன்னு சொன்னால், தமிழகத்தை பொறுத்தவரையில உண்மையில அது ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், இல்லாட்டி ஈழத்த ஆதரவு கட்சிகளா இருக்கலாம். என்னன்னு சொன்னா, அவர்கள் அங்க உள்ள வெளிவார கொள்கைக்கு பயந்து அடிபட்டுத்தான் நடந்தார்கள் தவிர, அவர்கள் இந்த இறுதியில போராட்டத்துல அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்தாங்க, தீ கொடுத்தார்கள், போராட்டம் சீரழிந்து இல்லை. ஆனால் அங்கே இந்தியா விடுதலை புதிய மக்கள் அழிக்க போகின்ற அந்த காரணத்தை முழுதாக அந்த மத்தியத்துக்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்தவில்லை. அதான் அதாவது மாநில அரசுகளுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் நடத்தினார்களே தவிர மத்திய அதுக்கு அப்பால் இருந்து அவர்களுக்கு இந்த போராட்டம் வெளிப்படுத்தியாக செய்யவில்லை. அதே நேரம் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கூட அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் தான் தங்கியிருந்தார்கள். ஒரு சில எங்களுடைய சுவாலியம் போறவர்களோடு இங்கே அந்த போராட்டம் 2009ஆம் ஆண்டு சித்திரவச பிறப்பு 2 நாட்கள் முதலும் சரி எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் நின்று பொழுது அவர் இந்தியாவில் சென்று அங்கே பொங்கல் சித்திரவச பிறப்பை கொண்டாடுகள் தவிர எங்களுடைய பேச்சு எங்களுடைய மக்களுடைய அழிவுக்கு அந்த விடுதலுடைய அந்த இன சுத்திகரிப்புக்கு இவர்கள் சுட நின்றார்கள் என்பதால் உண்மை வெளிப்பாடு. நன்றி ஆனந்தன், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய நன்றி வணக்கம். எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வருகிறோம். சிவசங்கர் மேனன் எழுதியிருக்கிற நூல் சாய்ஸஸ் இன்சைட் த மேக்கிங் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, அல்லது இந்திய வெளிவிவகார கொள்கையை உருவாக்குவதில் உள்ளிருந்த விடயங்கள், அதில் இந்தியாவுக்கு இருந்த தெரிவுகள் என்பதாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் சிலவற்றின் அடிப்படையில் இந்த உரையாடலை கொண்டு வருகிறோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் இப்போது வருகின்றீர்கள். தொடர்பில் வணக்கம். வணக்கம், முருகானந்தன் பேசுகின்றேன். முருகானந்தன், நீங்கள் என்ன சொல்றீங்க? என்னன்னா, இந்த பாரதியாற்ற ஒரு வசனம் இருக்கிறது, விதியே விதியே தமிழச்சாதியை என்ன செய்ய நினைத்தாய் என்று. ஏனென்றால் இப்ப ஜெயலலிதாவுடைய இறப்பின் பொழுது பாரத பிரதமர் சசிகலாவின் தலையை தடவி போட்டு போயிருக்கிறார். இந்த ஜெயலலிதா என்பவர் முதலமைச்சராக வருவதற்கு இந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலையை மிகவும் தந்திரோபமாக பயன்படுத்தினார். கருணாநிதி அதிலே விழுந்தவர் முழுமையாக எழும்ப முடியாமல் இருக்கிறார். இவர்கள் இந்த 2 தலைவர்களும் முக்கியமாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய அந்த சீரழிவினால் மத்திய அரசாங்கத்திடம் தலையை தூக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விடயத்தை நான் கருணாகரனுடன் தங்களிடம் கேட்க விரும்புகிறேன். பலர் சொல்லுகிறார்கள், இந்திரா காந்தி இருந்திருந்தால் எங்களுக்கு எல்லாம் வந்திருக்க வேண்டும். ஆரிய ஆதிக்கம் உள்ள இந்த வடவருடைய அந்த டெல்லி அரசாங்கம் இருக்கும் வரை
டெல்லியிலே அந்த ஆரிய ஆதிக்கம் இருக்கும் வரை நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையை நாங்கள் அதிலிருந்து அந்த தளத்திலிருந்து மீள போறோம். ஏனென்றால் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய இன்றைய 10ஆம் ஆண்டிலே இன்றைக்கு தன்னுடைய அவரை நாங்கள் நினைவுகூர்கிற அன்றன் பாலசிங்கம் அண்ணா அங்கே அந்த சர்வதேச பத்திரிகையாளர் இடத்தில் மாத்திரமல்லாமல் அவர் இந்த கிட்டத்தட்ட அவருடைய கடைசி காலங்களிலே கூட இந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதிலே ஒரு துன்பியலை அவர் அந்த இடத்திலே வெளியிட்டிருந்தும் இந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை என்பதை அவர்கள் அந்த ஆரிய ஆதிக்கத்திற்கு பயன்படுத்துகின்ற பொழுது இதிலே நாங்கள் என்ன வகையான ஒரு அணுகுமுறையை கையாள வேண்டும். ஏனென்றால் தமிழக தலைவர்கள் என்று இப்ப அவர் யாரை சொல்றாரு என்று தெரியல. ஆனால் என்னென்ன அந்த புத்தகத்தினுடைய எல்லா விவரம் அழியன்னு தெரியாது. ஆனால் ஜெயலலிதாவும் கருணாநிதியுமாக இருக்கக்கூடிய அந்த திமுக அண்ணா திமுகவைத்தான் அவர் கருதுவாரா இருந்தால் நாங்கள் இதிலிருந்து எப்படி மீளப் போகின்றோம்? இந்த மடவர்களுக்கு அடக்கப்பட்டு போயிருக்கக்கூடிய இந்த இருவரும் கட்சிகள் அவர்களுடைய அந்த ஆதிக்கம் தொடர்கின்ற நிலையிலே எப்படி நாங்கள் மீளப் போகின்றோம் என்பதை பாலண்ணாவுடைய இந்த நினைவு நாளிலே இதயத்தை கணக்கின்ற ஒரு கேள்வியாக விடுத்து அமைகின்றேன். உங்களிடம் இதற்கு ஏதாவது ஆதரவான அல்லது நம்பிக்கை தரும் வார்த்தைகள் வருமா என்பதை எதிர்நோக்கி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். முருகானந்தன் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு பெருத்த கேள்வியினை முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த கேள்வி நான் நினைக்கிறேன், இந்த கேள்வி தமிழர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒட்டுமொத்த போராட்டத்தினுடைய கேள்வி. தமிழீழம் என்கிற அந்த விடுதலையான ஒரு தேசத்தை அடைவதற்காக எவ்வாறு இந்தியா போன்ற மிகப்பெரிய வல்லரசுகளை அவர்களோடு எவ்வாறு போராட முடியும் அல்லது அவர்களின் ஊடாக அதனை அடைய முடியுமா என்கிற கேள்விகளுக்குள் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் வெளிவருகிற ஒரு நூல் இந்தியாவை தமிழர்கள் அனுசரித்து அல்லது அவர்களுடைய துணையோடு தான் இதனை பெற முடியும் என்கிற ஒரு கருத்துக்கு சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து நீண்ட காலமாக தமிழர்களை போராட்டத்தில் இருந்து வருகிற கருத்து. மறுமுனையில் இல்லை, இந்திய அரசு இவ்வாறான ஒரு விடுதலைக்கு ஒருபோதும் ஒத்துவராது, ஆக அந்த அனுசரணை அற்ற ஒரு சூழலில் அந்த மக்களோடு இணைந்து போராட முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக்கிரன் ஒரு பெரிய கேள்வி முருகானந்தன் அவர்களை, இந்த கேள்விக்கு இந்த இடத்தில் சொல்ல முடியும் ஒரு சில வார்த்தைகள் ஏதோ உங்களுக்கு தோற்றம் இருக்கிறதா? உங்களுக்கு பெரிய ஒரு ஆய்வுக்குரிய அல்லது ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய கேள்வியிலே இப்போ இலங்கை போராட்ட காலத்தில் போராட்டம் ஆரம்பிக்க போது இந்திரா காந்தியினுடைய தலைமையில் தான் அந்த காலப்பகுதியில் தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுத பயிற்சியை தமிழர்களுக்கான ஆயுத பயிற்சி இந்தியா வழங்கியிருந்தது. அதுக்கான நோக்கம் என்னவாக இருந்தது என்பது பின்பற்ற தெரியும். அதாவது இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கிறதுக்காக தமக்கு ஒரு ஆயுத குழு அங்கு உருவாக்க செயற்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்திருந்தது. ஆனால் எம்ஜிஆர் போன்ற முன்னாள் முதலமைச்சர்கள் அதை தமிழர்களுக்கு சார்பாக பயன்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பின்னர் வந்த தலைவர்கள் அந்த நோக்கத்தில் அதை பார்க்கவில்லை. ஆகவே ஒரு பாட்டத்தில் நான் ஏற்கனவே அடிக்கடி கூறி வருவது போல அரசியல் அதாவது இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை அரசியல் ரீதியாக ஒரு பார்க்கப்பட்டது. பின்னர் ராஜேந்திர காரணங்களாக பாட்டப்பட்டது. இப்போது வெறும் முதல் இலங்கையை எடுத்துக்கொண்டால் அது இந்தியாவுடைய முதலிடும் நாடுகளுடைய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்தியா பொறுத்தவரையில் இலங்கையின் மீது எந்த விதமான அரசியல் அழுத்தங்களுக்கும் பிரயோகிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது. தான் இலங்கையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகளுக்கான பாதுகாப்பு இந்தியாவுக்கு தேவை. அதற்கு இலங்கை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியுடன் செயல்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் இந்தியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களுடைய நலன்களிலிருந்து இந்தியா ஒருபோதும் செயற்பட்டது கிடையாது. இப்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதிய அரசியல் யாப்பு வரையப்படுகிறது. அரசியல் தீர்ப்பு திட்டம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் கூட இந்தியாவினுடைய அனுசரணை தேவை அல்லது இந்தியாவுடைய ஆதரவு தேவை என்று முந்தி கூறி வந்த கருத்துக்களை முற்றாக இப்போது கைவிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவினுடைய அந்த இந்திய காரணி, தி இந்தியன் ஃபேக்டர் இன் ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்ஸ் இஸ் நோ மோர். அந்த இடத்தில் தொடர்ச்சியாக பேசலாம். உண்மையில் அது தவிரவும் அந்த தன்னுடைய பேக்யார்டு என்று கூறக்கூடிய இந்தியாவுக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஆபத்து மிகுந்த ஒரு தீவாக இலங்கையை எப்போதும் சந்தேக கண் கொண்டு இந்தியா பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் அது தன்னுடைய நலனுக்காக அதனை தனக்கேற்றமாறு கையாள துடிக்குமே தவிர அங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய விடுதலை குறித்து அது செயற்படும் என்று எண்ணுவதும் அவ்வாறு அதனை செயற்படுவிக்க முடியும் என்று நம்புவதும் ஆபத்தாக. ஆனால் இது ஒரு விடத்தை சொன்னோம் தினேஷ், என்ன கேட்டால்
இறுதிப் போரில் மக்கள் அங்கு சிக்குண்ட மக்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சிக்குண்டிருந்தார்கள், 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சிக்குண்டிருந்தார்கள். அந்த மக்கள் இந்தியாவிடமிருந்து உதவி பெறும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்போது கூட இந்தியா தங்களை காப்பாற்றும் என்று எதிர்பார்க்கவில்லை. மேற்குலக நாடுகள் ஐநா தங்களை காப்பாற்றும் என்று தான் எதிர்பார்த்தார்களே தவிர இந்தியா அண்டை நாடான இந்தியா தங்களை காப்பாற்றும் என்று இன்று வரை யாரும் கூட கூறவில்லை. ஆகவே இங்குள்ள அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அங்குள்ள அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்தியாவின் கருத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் மக்கள் இந்த விடயத்தில் தெளிவாக இருந்தார்கள் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த இடத்தில் இன்னொரு தொடர்பிலே காத்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம். 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 குழந்தை என்ன நினைக்கிறேன்? நோர்வேல. வணக்கம். நான் பிரான்சிலிருந்து ஆனந்தம். பிரான்சிலிருந்து ஆனந்தம். சரி, மன்னிக்க வேண்டும், சொல்லுங்க. வணக்கம். உங்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த சிவசங்கர் மோகன் முதல் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முதல் 11ஆம் தேதி என்று நினைக்கிறேன், போன வெள்ளிக்கிழமை என்று இருக்கிறேன், நந்தி ரிப்போர்ட்டர், அதாவது இந்தியாவில் நந்தி ரிப்போர்ட்டர் இவ கட்சியில் அவளத்தையும் கூப்பிட்டு ஒரு பேட்டி கொண்டு கண்ட பொழுது, இந்தியா டெல்லி அரசாங்கம் கருணாநிதியை கேட்டுத்தான், ஆலோசனை கேட்டுத்தான் மற்ற தீர்ப்புக்கு அங்கால போவினம் என்று சொல்லி அவர் ஏற்கனவே அங்க கொடுத்திருந்தார். அதை நீங்கள் வடிவா அவதானிச்சிருப்பீங்க என்று சொன்னால் நிச்சயமா விளங்கி இருக்கும் யார் இதுக்கு ஒத்துழைச்சாக்கள் என்று சொல்லி. எங்களை யாழ்ப்பாணத்து தமிழனை, இலங்கை தமிழனை அழிக்கிறதுக்கு யார் ஒத்துழைச்சான்றதை உங்களுக்கு இதை விளங்கி இருக்கும். நீங்கள் வடிவா அந்த ரிப்போர்ட்டரை வடிவா நந்தி ரிப்போர்ட்டர் அவளை வரையும் கூப்பிட்டு வச்சு 6 5 பேரை கூப்பிட்டு அதில் விளக்கம் கேட்டுக்கொண்டு போய்க்க அவர் குறும்பாவே சொல்றார். டில்லி அரசாங்கம் கருணாநிதி ஒரு மேலொரு இடமா வச்சுத்தான் பாக்கினம், ஆனா இதை கொண்டு நடத்துறதும் அவர் தான் என்றதை விட்டு வலிக்காவே சொல்றார். டில்லி அரசாங்கத்தை கொண்டு நடத்துறது இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் என்றதை விட்டு வெளிச்சாமே சொல்ற. அந்த நேரம் கருணாநிதி உண்ணாவிதம் இருந்ததும் மற்றவன் தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒரு மடையனாக்கினதும் எல்லாரும் பார்த்து அதுக்கு ஏதோ கண் கொண்டு பார்த்த ஒரு சிந்தனையில நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இனியும் வருங்காலத்தில் இந்திய அரசியல், அதாவது தமிழ்நாட்டு அரசியல கருணாநிதி அரசியோ அல்லாட்ட அண்ணா திமுக அரசியோ நம்பி இருப்பமா இருந்தால் இன்னும் எங்களுக்கு சாபக்கேடு என்றதான் என்ற ஒரு கருத்து. இனிமேல் நம்பாமல் அங்குள்ள தமிழ் மக்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி. எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக பேசலாம். நேயர் தொடர்பிலே இப்போது வந்திருக்கிறீர்கள். வணக்கம். இப்போது தொடர்பிலே காத்திருக்கின்ற நீங்கள் பேசலாம். வணக்கம். தொடர்பில் இருக்கிறீர்களா? மௌனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பேசினால் எங்களுக்கு வணக்கம். 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 குழந்தை, நான் முதலில் வந்தவரை நினைத்தேன். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து. அதாவது இது 2009 நான் இதுக்கு யாருடன் சொன்னேன். சரி, என்னன்னு சொன்னா இன்னும் கலை பேர் கேட்க நான் சொன்னேன்னா இதுக்கு முழுக்க கலைஞர் தான் காங்கிரஸுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தது கலைஞர் தான் சொன்னா. ஏனென்று சொன்னால் அவர் இந்த உலக தமிழர்கள் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ள தங்களை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி ஒரு இடத்துல அவர் சொல்லியும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தான் காங்கிரஸ் இதை செய்ய போதான்னு இவ்விட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் அவங்க செய்ய வலுக்கிட்டவங்க. ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டின் எதிர்ப்பை தாங்கள் சம்பாதிச்சிருவோம்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. இவ்விய ஒத்துழைப்பாக கைக்க வச்சு கொண்டுதான் இந்த வேலையை செய்தது. தலைவரை கொள்றது இவர் கலைஞர் ஒரு அரசியல் ஒரு கிரிமினல், முதலாவது கிரிமினல் என்றால் அவர் தான். அவரை போலி ஒரு வேலையும் இல்லை. அப்ப அவர் நினைச்சுக்கொண்ட என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு கீழ்த்தரமான முறையில அவர் கணக்கு பண்ணிட்டார். அதே நேரத்தில் காசால தான் வெண்டுடுவேன் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அதை அவர் பயன்படுத்தி கொண்டு இதுல திருமாவளவனும் அதில் ஒட்டி கொண்டு இருந்தவர் என்னன்னு கேட்டால் தாங்க காசால வெண்டுடணும், அவரோட தான் ஆட்சி அவரும் ஒரு எண்ணம் இருந்தது. இதுல வாய்ப்பு கிடைச்சது அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு என்னன்னா சீமானுடைய பிரச்சாரம் தான் அந்த வெற்றிக்கு காரணம். அதுல விஜயகாந்துக்கும் கட்சி பதவிக்கு வாரத்துக்கும் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுகள் எல்லாமே சேர்ந்துதான் இவர்கள் போட்ட திட்டம், முழு திட்டம். ஆனால் இவ்வளவு சனவும் சாகரத்துக்கும் முழுக்க கலைஞர் தான் முழு காரணம். அந்த இடத்தில் விடுகிறோம். உங்களுடைய கருத்தை ஏற்கனவே நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் மட்டுமில்லை, தமிழகத்தினுடைய கட்சி பேதமின்றி அவர்கள் இந்த விடயத்துக்கு இணக்கம் தெரிவித்திருந்தார்கள் என்பதை அந்த நூல் சொல்லியிருக்கிற ஒரு சூழலில் அது பற்றி பேசியிருக்கிறோம். ஆக அவர் முதல்வராக இருந்தார் என்கிற அடிப்படையில் அவர் மீதான பழி அல்லது சுமை மிக அதிகமாக இருக்கக்கூடும். எதிர்க்கட்சியில் இருந்தவர்களும் ஏனைய கட்சிக்காரர்கள் முடங்கி போனார்கள் என்று கூறக்கூடிய விடயம்
அத்தனை பேரும் என்னென்ன மனநிலையில் இருந்தார்கள் என்பதை இங்கே வெளிக்காட்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக பேசலாம் நினைக்கிற நிறைவாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் பல விடயங்களை பார்த்திருக்கோம், நிறைவாக சொல்லுவீங்க. அதாவது விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் அல்லது தமிழ் மக்களுக்கு எதிரான போர் என்பதே இலங்கை அரசினால் தனித்தே நடத்தும் இதுக்கு முடித்திருக்க முடியாத ஒரு போர். ஆகவே இதுக்கு இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடன் இந்தியா உள்ளிட்ட பல வல்லரசுகள் சேர்ந்து தான் இந்த போரை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவதாக, அந்த சர்வதேச சமூகத்தினுடைய இராணுவ உதவியை பெறுவதற்கு அனுமதி அளித்த இந்தியா போன்ற அண்டை நாடுகள், வெளியுறவு கொள்கைகளை வகுத்திருந்த நாடுகள் விடுதலை புலிகளையோ அல்லது தமிழ் தலைமைகளையோ காப்பாற்றக்கூடாது என்பதில் தெளிவாக தமது வெளியுறவு கொள்கைகளை வளைத்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழர்களுடைய நலன் 13வது சட்டத்துக்கு அப்பால் செல்லக்கூடாது என்பதையும் இந்தியா தெளிவாக உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆக இப்போது கூட தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு என்று வரமாக இருந்தால் அதற்கு இந்தியாவுடைய பங்களிப்பு என்பது முக்கியமாக தேவை என்ற ஒரு கருத்து இப்போது முழுமையாக அடிபட்டு போயிருக்கிறது. புதிய அரசியல் யாப்பொண்டு வரமாக இருந்தால் அதில் 13வது திருத்த சட்டம் அதில் உள்வாங்கப்படாது போகுமா இருந்தால் இலங்கை இந்திய ஒப்பந்தமும் அதுதான் இப்போது ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வடகிழக்கு மாகாணம் பிரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இலங்கை இந்திய ஒப்பந்தமும் காலாவதியாகிவிடும் முற்றுமுழுதாக நடைமுறையில் கூட. தமிழ் தலைமைகளாக இருந்தாலும் சரி அல்லது புலம்பெயர்ந்த தமிழ் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய அனுசரணை என்பது இப்போது தமிழர்களுக்கு கிடைக்காது. இந்தியாவுடைய இந்தியன் ஃபேக்டர் என்ற இந்திய காரணி அதாவது தமிழர் விடுதலை போராட்டத்தில், உரிமை போராட்டத்தில் இனிமேலும் செல்வாக்கு செலுத்தாது என்பதையும் இந்த புத்தகம் குறிட்டு காட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு காலத்திலேயும் தமிழக தலைவர்களையோ அது இந்திய தலைவர்களை நம்பி தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் இருக்கக்கூடாது என்பதையும் இந்த புத்தகம் குறிட்டு காட்டியிருக்கிறது. திட்ட தெளிவாக இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளராகவும் அதனுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் இருந்த சிவசங்கர் மேனன் எழுதியிருக்கிற நூலில் வெளிவந்திருக்கக்கூடிய பல செய்திகள், அவை குறித்த பதிவுகளோடு இன்றைய பொழுது நிகழ்ச்சியினை நாங்கள் அமைத்திருந்தோம். கருணாகரன் எங்களோடு இணைந்து கொண்டு பல தகவல்களை இன்றைய பொழுது பயந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று கலந்து கொண்ட நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாட்டம் பலரை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்து வருகின்ற நாட்களில் இது பற்றி பேசுகிற பொழுது அவை சாத்தியமாக கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். புலம்பெயர் நாடுகளில் அல்லது ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இவர்கள் அத்தனை பேருடைய மிக முக்கியமான கவனம் இந்தியாவை நோக்கி இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்வார்கள். ஆக ஒரு காலத்தில் இந்திய இராணுவம் நேரடியாக வந்தது முதற்கொண்டு இறுதிப் போரில் தமிழர்கள் அழிவுக்கு இந்திய வெளிவார கொள்கை காரணமாக இருந்தது என்கிற வரையிலும் இருந்த ஒரு சூழலில் இதில் மாற்றம் வருமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இந்தியா வந்தது, இப்போது அமெரிக்கா வந்திருக்கிறது, சீனா வந்து சென்றிருந்தது. இனி எந்தெந்த நாடுகள் கைகளில் இலங்கை தீவு பந்தாடப்படுகிறதோ அந்த பந்தாட்டத்துக்குள் ஈழத்தமிழர்கள் எப்படி தங்களை தக்க வைத்துக் கொள்வார்கள்? பெருங்கேள்விகளுக்கு பதில் தேடுகிற படலம் தொடரும். இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் தோழன் சுரேஷ்கரனோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேயர்களே.